ஐயோ, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்னை டென்ஷன் ஆக்காதீங்க. அனைவருக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். என்னை உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொண்டு வாழ்த்துங்கள். சூப்பர்ரா, இப்படி போடுறா கமெண்ட், நல்ல பையடா. இந்த ஆளை எதிரியாக நினைத்து கொண்டு சபியுங்களா? டேய், கோழிக்கடருக்கு மாமா நான் மாசமாக இருக்கிறது என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சு. யார் ரீசன்னு கேட்குறாரு. நீ சொல்லித்தானே நீன்னு சொல்லிட்டேன். உன்னை அருவாள் எடுத்து வெட்ட போகிறாராம். டேய், எவன்டா அவன்? டேய், சஸ்பெக்டட் ஸ்பேம், போங்கடாங்கிட்டு. நசண்டு நானே கடுப்பில் இருக்கேன். இப்போ வந்துக்கிட்டு இப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எருமாடுக. மூடிக்கிட்டு இருங்கடா, எனக்கு எதுவும் வேணாண்டா. எப்போ பாரு காலையிலேருந்து இன்றைக்கி எந்த இளவெடுத்தவன் நம்பரை போட்டு விட்டான்னு தெரில. வெறும் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இடம் கட்டிங்களாம்ல, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரேன்னீங்களாம்ல, உங்களுக்கு குடல் போச்சாம்ல, கிட்னி போச்சாம்ல, சட்னி ஆயிருச்சாம்லன்னு சொல்லி பூரா போனால் போடுறாங்க. எந்த ஆஸ்பத்திரிக்கும் நான் ட்ரீட்மெண்ட்டும் கேட்கல, எந்த இன்சூரன்ஸுக்கும் நான் போய் க்ளைம் பண்ணலடா. என்னை விடுங்கடா. என்னைய நசன்ட்டு போட்ட மணியுமா இருக்காங்க எருமாடுக. நீ என்னம்மா சொல்ல வர்ற? நான் எப்போம்மா உன்னை வந்து கெடுத்தேன்? ஓம் புருஷன் எதுக்குமா என்னை அருவாள் எடுத்துக்கிட்டு விரட்டணும்? ஆளை பாருங்க, மெண்டல்கள் வருதுங்க. கோழிக்கடருக்கு வா படுப்போன்னு கூப்பிட்ட 2 நாளா நான் வரலன்ட்டேன். அப்புறம் எதுக்கு நீ என்னைய போட்டுக்கிட்டு ஓம் புருஷன் தேடணும்? இந்த மாதிரி கேட்குதான்னு சொல்லுங்கடா. டேய், ஹலோ, டேய் மீடியா கேம் எருமாடு, எப்பயுமே 100 ரூபா எதுக்காவது போடுவேன். மைக்கு வேலை செய்தான்னு சொல்கிறா. டேய், போட்டு தொலைங்கடா. வேலை செய்தா இல்லையான்னு சொல்லணும். ஹலோ, இறா வர்றேன். மக்கள் அனைவரும் சபிக்க தொடங்கி விட்டனர். ஆகையால் தான் சவுண்டு கேட்கவில்லை என்று நான் கூற மாட்டேன். சவுண்டு கேட்குது, மூடிக்கிட்டு லைவை ஓட்டு. மாமா சவுண்டு கேட்கல, மைக்கை பக்கத்தில் வச்சு பேசு. இதுக்கு மேலேனா வாய்க்குள்ளே விட்டு தான் பேசணும். மூடிக்கிட்டு சும்மாடுறா. உங்கள் குரூப்பை விட்டு வெளியே வந்துட்டேன்டா. 7:30 பிடிச்சவங்களா? என்னடா குரூப்பில் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த டேனியலு, நீ உன் பேச்சுவார்த்தை ஒன்றும் சுத்தம் இல்லை தம்பி. தேவையில்லாமல் வந்து என் குடும்ப விஷயத்தை வந்து குரூப்புக்குள்ளே பேசுறது உனக்கு நல்லதுக்கு இல்லை. திலீப்பா வந்து அவனாக விருப்பப்பட்டு அவன் குமரேசங்கிட்ட போய் ட்ரைனிங்க்கு தான் போனேன். அங்கே போய் என்ன பண்ணேன், ஏதோ படிக்கிறேன் சும்மா இந்த இங்கே இருக்கிறதுக்கு, அங்கே போய் எடிட்டிங் பார்க்குறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் நீ குரூப்பில் உட்காந்துக்கிட்டு இவருக்கும் அவனுக்கும் பிடிக்கல, பிரச்சனை ஆகி போச்சு, அதனால் இங்கேருந்து அவன் போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி எதுக்குடா நீ பேசிக்கிட்டு இருக்க? குடும்ப விஷயத்தை வந்து குரூப்புக்குள்ளே பேசக்கூடாது தம்பி. நான் உனக்கு சொல்கிறேன், நான் குரூப் விட்டு வெளியே வந்துட்டேன். திருப்பி என்னை எவனா குரூப்பில் அட்மின் என்னை தூக்கி போட்டிங்க, அதில் வேறு மாதிரி நான் கேட்டு விட்டுருவேன். ரைட்டா? நல்லவங்களையும் கெடுக்குறீங்களா? அந்த மனோஜ், சிங்கப்பூர் மனோஜுங்கிறவன் என் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுருந்தேன். குரூப்புக்குள்ளே போய் என்னையை பற்றி நீங்கள் தப்பாக பேசி என்னடா பழக்கம் பழகுறீங்க? இதான் உங்கள் குரூப்பா? என்னையை கலாயிங்க. என்னையை பற்றி நீ என்ன வேணாலும் போடு, வாழைப்பழம் படத்தை போடு, இல்லை எனக்கு செத்து புணம் மாதிரி போடு, கல்லறை கட்டு, உன்னை நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தேவையில்லாமல் குரூப்புக்குள்ளே வந்து திலீப்பா ஏன் அப்படி போனேன், திலீப்பாவையே அங்கே போய் விட்டாங்க இங்கே விட்டாங்க. டேனியலு, சரக்கு போட்டியா? கப்பையை மூடிட்டு பேசாமல் படுத்து தூங்கணும். சும்மா வந்து உக்காந்துக்கிட்டு குரூப்பில் ஏதாவது பேசுகிறேன்னா வந்தேன்னு இவன் பிஞ்சு போயிரு விளக்கமாறு. நாதாரி பயில என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ? சரி போகிறாங்க, ஜாலியாக அரட்டை அடிக்கட்டும், நம்மளும் போய் இருப்போம் குரூப்புக்குள்ளேன்னு சொல்லி வந்தா உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா 2 நாள் ஒழுங்காக மரியாதை கொடுத்தீங்க, ஒழுங்காக போட்டிங்க, அப்புறம் கல்லறை கட்டினீங்க, சரி போய் தொலைன்னு விட்டாச்சு. அப்புறம் வாழைப்பழ படம் போட்டிங்க, சூம்பி போன வாழைப்பழத்தை போட்டிங்க, போய் தொலைங்கன்னு விட்டாச்சு. எதேதோ கலாய்க்கிறீங்க. என்னையே கலாய்ச்சிட்டு போ. பிள்ளைகளை தேவையில்லாமல் இழுக்கிறது. அவன் அங்கே போனேன் இங்கே போனேன், இவர் தான் காரணம், வளர்ந்ததுக்கப்புறம் அவன் வந்து செருப்பால் அடிப்பேன். ஏண்டா நாதாரி, பிஞ்சு போயிடும் உனக்கு. பார்த்துக்க டேனியலு, நீ உன் வேலைத்தனத்தையெல்லாம் இங்கே கமாண்டு போடுறதோட நிப்பாட்டிக்கிறணும். குரூப்புக்குள்ளே வந்துக்கிட்டு ஏதாவது இந்த மாதிரி வேலைத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் வெளியே வந்துட்டேன். ரைட்டா? என்னை எவனும் குரூப்பில் கூப்பிடாதீங்க, என்னை எவனும் சேர்க்காதீங்க, அவ்வளோதான். அதோட விட்டுருங்க. வந்தவொடனே ஆத்திரத்தை கிளப்புறீங்களா? ஏண்டா, நான் அந்த டென்ஷனில் தான் வந்து உட்காந்தேன். இப்போ தான் வந்தேன். வந்து உட்காந்து என்ன குரூப்பில் பேசியிருக்காங்கிறதுக்காக உள்ளே போகிறேன். இவ்வளவு நாடகத்தனத்தை பண்ணிக்கிட்டு, நாதாரித்தனத்தை பண்ணிக்கிட்டு. ஏண்டா டேனியலு, பேசாம நான் வேணா லைவை கட் பண்ணிட்டு போயிடவா? ஏண்டா போட்டு இப்படி படுத்தி எடுத்து தொலைகிறீங்க? ஒரு மனுஷனை நிம்மதியாக லைவ் டே தெரியாதவனாக இருந்தால் பரவாயில்ல, எவனோ ஒருத்தன் பேசிட்டு போகிறான்ட்டு போயிடுவேன். ஏன்டா கேன நல்லா வாயில் வருது, நீ இப்போ இதில் இருக்கீலடா, குரூப்பில் இருக்கீலடா, என்னடா புடுங்கிறது கடை வந்து நாயின்னு போட்டுக்கிட்டு இருக்க. ஏன்டா எச்சக்கலை நாயை பார்த்தா வர்றான் பாரு. ஒரு அளவுக்கு போங்க.
நான் என்ன என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன எப்படா தெரியுது? ஏன்டா இத்து போனவங்களா? ஒரு மனுஷன் அங்கே பாரு ஓவராக டார்ச்சர் பண்ணக்கூடாது. நான் காமெடி பண்ணுறேன்னா சரி ரைட்டு காமெடியாக எடுத்துகிட்டு போயிடுவேன், சில விஷயங்களை விட்டுருவேன். நான் தேவையில்லாமல் ரொம்ப இலக்காரமாக வந்து ஓவராக பேசுறது என்னடா பழக்கம்? தேவையில்லாத விஷயங்கள் ரொம்ப பண்ணுறவனே வேல்டா பரலோங்கிறவன் இந்தவனையெல்லாம் அவங்களெல்லாம் குரூப்புக்குள்ளே விட்டதே தப்பு. ஜப்பான் துறை கேட்டு பார்த்துக்க. இதெல்லாம் என்ன பேச்சு பேசுகிறான் பத்தியா? நாயே பேயே என்ன பேசுகிறான் பாரு. குரங்கு கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டியை தேடி போவேன் ஒரு நாய் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த நாய் எச்சக்கலை நாய் இருக்காங்க. என்னைய போட்டு டென்ஷன் ஆக்கி என்னைய போட்டு கடுப்பை ஏற்றி ஸோ முடியலை என்னால். மாமா நீ ரொம்ப நல்லவன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியே கீழே குனிஞ்சும் உன் தம்பி நல்லா இருக்கானான்னு கேட்டு சொல்லு, எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி பத்திரமா பார்த்துக்கடா மாமா. ஏன் நான் குளிப்பாட்டலைன்னா நீ வேணா வந்து குளிப்பாட்டி விட்டுட்டு போறிய? வா, ஷாம்பு பாக்கெட்டு, நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வா. நான் உனக்கு வேப்பெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன், நானும் உனக்கு வந்து அப்ளை பண்ணுறேன், நீயும் எனக்கு அப்ளை பண்ணு, 2 பேரும் சேர்ந்து சப்ளை பண்ணுவோம். வர்றியா? முகரைய பாரு, தம்பி நல்லா இருக்கானான்னு பார்க்கணுமா? எருமாடு.